Jesus loves our daily Bible school. தீர்ப்பை கொடுத்தீங்களப்பா, நீதியை கொடுத்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளரே, சத்திய ஆவியானவரே, பிதாவை ஆராதிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் பிரசன்னத்தால் நிரப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன், பார்க்கிறேன். இன காலங்கள் புரிந்து கொள்கிறேன் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிலைத்தே. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிலைத்தே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் செய்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஆவியானவரே, என் குற்றங்களை குறைகளை மன்னியும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஜீவபலை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களும் கழுவி என் சுத்திகரிக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. வா, நீ நல்லவர் அப்பா, இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். நீ தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினே, முடியாமல் என்னை உயர்த்தினே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினே, முடியாமல் என்னை உயர்த்தினே. நீ உண்மை உள்ளவர், நீ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீ உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அப்பா, நான் உன்னை விட்டு உலகம் முதல் உன்னை கைவிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கடைசி வரை நடத்துவது அவனப்பா, நீங்க உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிலுமே, நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிலுமே, நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தீரே. உலகிலே உண்மையாக நடத்தினே, திருவையாவில் கொடுத்துட்டே. உலகிலோ உண்மையாக நடத்தினே, அளவில்லாமல் பொருந்திட்டே. நீர் உண்மை உள்ளவர், நீ நன்மை செய்பவர், கடைசி
தாங்கிடுவேன். இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுவேன். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுவேன். இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுவேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோயாதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கீழே மெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 10ஆம் வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. 14ஆம் வசனம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. 15ஆம் வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 16ஆம் வசனம். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 17ஆம் வசனம். உபகாரத்தை நான் தேடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 20ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
21ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 22ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 23ஆம் வசனம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? என்னோட கூட சேர்ந்து நீங்களும் படிச்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ நம்ம 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை தியானிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதாவது என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மளை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. பலனாகிய கர்த்தர் நமக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்? என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ ஒரு வீடியோவை ஆன்ட்டி போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஓகேங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு பலன் உண்டு. How can I finish all this homework? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 2 வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஒரு எறும்புனால சக்கரை கட்டியை தூக்க முடியல, அது வசனத்தை சொல்லி ஜெயம் எடுக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அதுபோல் ஒரு பிள்ளையால் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லி படிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஜெபித்து அந்த பிள்ளையும் என்ன பண்ணுது, வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுக்குது. அதுபோல் உங்களை சூழ தோல்வி, கஷ்டம், பயம், நெருக்கம் உங்களை சூழ நிற்கும் பொழுது என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் பொழுது நீங்கள் எழும்பி சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நீங்கள் சொல்லும் பொழுது விசுவாசத்துடன் முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நம்மை எது பலப்படுத்துகிறது? ஆ, நம்முடைய பணம். ஆ, நம்முடைய அறிவு. இ, கிறிஸ்து. இ, மனிதர்களின் உதவி. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.